எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியானம் ஆதிமூல தவம் செய்ய இருக்கின்றோம். மனிதனுடைய அடிப்படை இயல்பே தன்னுடைய அறிவை கொண்டு செயல்கள் செய்து கொண்டே இருப்பது. ஒவ்வொரு செயலும் அவனுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தருகிறது. தொடர்ந்து அவன் அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அடுத்தடுத்து செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றான். செயல்கள் என்பதுதான் மனிதனுடைய அடிப்படை பண்பு. எந்த ஒரு அசையக்கூடிய தன்மைக்கு பின்னாலும் அசைவற்ற ஒரு தன்மை இருக்கும். இந்த அசைவற்ற நிலையான ஒன்றை பற்றி பிடித்து கொண்டுதான் ஒன்று இயங்க முடியும். மனிதன் அவனுக்குள் இருக்கக்கூடிய இறையாற்றல், ஆன்மா என்ற அந்த நிலையான அசைவற்ற ஒன்றை பற்றி பிடித்து கொண்டு செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அந்த செயல்கள் அவனுக்கு சலிப்பையும் ஒரு நிறைவற்ற தன்மையையும் தரும். அப்போ அவன் இன்னொரு செயலையும் செய்வான். ஏன்னா அவன் செயல் செய்யறது தான். ஆனா அந்த செயலுடைய தன்மை என்னவா இருக்குதுன்னா, இந்த செயலுக்கெல்லாம் எது ஆதாரமா இருக்குது அப்படிங்கிறத தேடி போறதுக்கான செயலையும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான செயலையும் அவன் செய்யறான். அந்த செயல்ல அவனுக்கு ஒரு திருப்தி இருக்குது. அந்த செயல் அவனுக்கு ஒரு நிறைவை தருகிறது. அப்படியான ஒரு செயல்தான் ஆன்மீக நெறி, ஆன்மீக பயணம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இதுல எந்த அளவுக்கு நாம் நம்முடைய மூலத்தை நோக்கி செல்கின்றோமோ, செல்ல 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 நம்முடைய செயல்களுடைய தீவிரம் குறைவாகவே தேவைப்படுது. நம்ம இந்த உலகத்துல செயல்கள் செய்யறதுக்கும் உள்நோக்கி போகக்கூடிய அந்த பயணத்துல செயல்கள் செய்யறது வித்தியாசங்கள் இருக்குது. இன்னும் உள்நோக்கி போக 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 அந்த செயல்களுடைய தன்மை லேசாகிட்டே இருக்கு. லேசாகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் நீங்க எந்த அளவுக்கு அந்த அசைவற்ற தன்மையை நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல் என்பது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடும். ஆதிமூல தவத்தில் நம்ம தான் செய்யறோம். நம்ம எந்த செயலையும் செய்யல, செயலற்ற நிலையில இருக்கிறோம். அந்த நிலையான அம்சத்தை, அந்த இறைவனுடைய சாரத்தை நீங்கள் அடைவதற்கும் அதை திருப்திப்படுத்துறதுக்கும் நீங்க எந்த செயலும் செய்ய தேவையில்லை. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்கு ஏதாவது பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கும். அது அதுவா இருக்கும். அதாவது இங்க தம்மால என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு செயல்கள் செய்கின்றான். இப்போ ஆன்மீக பயணத்துல அவனுடைய மையத்தை நோக்கி செல்வதற்கும் செயல்கள் செய்கின்றான். மையத்தை நோக்கி செல்ல 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 செயல்களுடைய தீவிரம் குறைந்து கொண்டே இருக்கு. ஒரு கட்டத்துல செயல் ஜீரோ ஆயிடும். எந்த கட்டம் அது? நீங்கள் அதை நெருங்கி இருக்கக்கூடிய கட்டம். அந்த மையத்தை நெருங்கி இருக்கக்கூடிய கட்டம். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் மண்டையை போட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மண்டைன்னு குறிப்பிடுறது அறிவை. அவ்வளவு அறிவை இழந்து விட்டார். அறிவிலிருந்து அவர் விடுபட்டு விட்டார். மண்டையை போட்டார். அதான் என்ன அர்த்தம்னா, அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார்னு அர்த்தம். அவ்வளவு. அவர் தன்னுடைய அறிவு, பெருமை, அந்த அறிவின் நீட்சிகளாக இருக்கக்கூடிய அத்தனையிலிருந்தும் அவர் தன்னை விலக்கி கொண்டு விட்டார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆதிமூல தவம் என்பதும் அந்த மண்டையை போடுறதுக்கான ஒரு விஷயம்தான். நம்முடைய அறிவு என்பது அங்கு தேவையில்லை. ஏனென்றால் இங்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் இறைவன் முன்னால் அமர்ந்து இருக்கின்றேன். அவ்வளவுதான். அமர்ந்திருப்பது என்பது ஒரு செயல் அல்ல. அது செயல் மிகவும் குறைந்தபட்ச தன்மையில் ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது ஜீரோ கிடையாது, ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஒரு 0.12. இப்போ மற்ற எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே நீங்க ஒரு செயலை செய்ய வேண்டும். ஆதிமூல தவத்துல செயலுடைய மினிமம், வெரி மினிமம் நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அதான் ஆதிமூல தவம். இதுதான் அறிவை இழத்தல். கலோக்கியலா சொல்றதுன்னா மண்டையை போடுறது. ஆதிமூல தவம் என்பது ஒரு சரணடைதல். எந்த செயலும் இல்லாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுகநிலை. இந்த நிலை எதற்காக நாம் செய்ய வேண்டும் என்றால்,
செயல்கள் என்பது எவ்வளவு பயனற்றது, அதே நேரத்தில் செயல்களை செய்தும் ஆக வேண்டும். இந்த உலகத்துல ஆதிமூல தவமே செஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? செயல்களும் செய்ய வேண்டும், செயல்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது, செயல்களில் நம்முடைய நோக்கத்தை மறந்து விடக்கூடாது, செயல்கள் செஞ்சு செஞ்சு நம்ம டயர்ட் ஆயிடக்கூடாது. ஒரு பேலன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். அதாவது பொதுவா ஒரு விஷயம் சரியான இயக்கத்துல இல்லை அப்படின்னா போல்ட் எல்லாம் டைட் பண்ணி விடுவாங்க. அது சரியான இயக்கத்துல இருக்கும். போல்ட்டை டைட் பண்றது எதுக்காகன்னா இயங்காம இருக்கிறதுக்காக இல்லை, சரியா இயங்கிறதுக்காக. அந்த மாதிரிதான் ஆதிமூல தவத்தினுடைய நோக்கம் உலகத்தில் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி சமநிலைப்படுத்தி இயங்க வைப்பதற்காக. ஒவ்வொரு முறையும் ஆதிமூல தவம் செய்யும் போதும் அந்த ஒழுங்கு நமக்குள் ஏற்படுது. நம்ம நம்ம அறிவுல இருந்து நீங்கி இருக்கிறதே ஒரு பெரிய சுகம். ஆனா அந்த அறிவுல இருந்து நீங்காம நம்மளால இருக்க முடியல, நிறைய பேர்னால இருக்க முடியல. ஆனா அதை செஞ்சே ஆகும். அதுக்கான ஒரு ஒப்பற்ற உயர்வான வழிமுறை தான் ஆதிமூல தவம். எல்லா விதமான சமய நெறிகளிலும் ஆன்மீக நெறிகளிலும் ஆதிமூல தவம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதைத்தான் அதனுடைய உச்சம் என்று சொல்வார். விபாசனால இதுதான் உச்சம், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆதிமூல தவத்தினுடைய முக்கியத்துவத்தை பல்வேறு கோணங்களிலும் நாம் பார்த்து வருகின்றோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இப்போது தவம் தொடங்கலாம். நேரடியாக ஆதிமூல தவம் தொடங்க வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ள மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை. நான் தன்னந்தனியாக இருப்பேன். என்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவினர்கள், அண்டை வீட்டார், நண்பர்கள், சுற்றம், உறவுகள் யாரும் இல்லை. எந்த மனிதனும் இல்லை. நான் மட்டும் தனியாக தன்னந்தனியாக இருந்து கொண்டேன். ஒரு குழந்தையினுடைய மனநிலையும் இதை ஒத்ததுதான். அதை சுற்றி எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய மனதில் அந்த மனிதர்களுடைய பதிவுகள் எதுவும் நுழைந்திருக்காது. அதை போன்று நாமும் பாவிக்க வேண்டும். நமக்குள்ள எல்லார பத்தின பதிவுகளும் இருக்குது. அந்த பதிவுகள் விலகி இருக்கு. அவங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கு. இது ஒரு பாவனை. நான் மட்டும்தான் இருக்கின்றேன். இதுதான் ஒரு குழந்தையினுடைய மனநிலை. அதோட மனசுல யாரும் இருக்க மாட்டாங்க. சுத்தி 1000 பேர் இருக்கலாம், ஆனா அது மனசுல யாரும் இருக்க மாட்டாங்க. அது தனியா இருக்கிறது தான் தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கு. அதை போன்ற ஒரு நிலைதான் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு. புரிதலோடு தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆதிமூல தவத்தின் அடிப்படை வழிமுறை இது.
நாம் இப்போது ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்கலாம். இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய படைப்பாளன், உங்களுடைய ஆதியும் அந்தமுமான ஒரே உறவு உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அவனுடைய பார்வையில் எதுவும் மறைந்ததாக இல்லை, இருக்க முடியாது என்பதை உணருங்கள். ரகசியங்கள் என்ற ஒரு வார்த்தையே அவன் முன்னால் இல்லை. முழுமையான பிறப்பு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் அவன் அனைத்தையும் அறிந்தவன். எதுவும் மறைந்ததாக இருக்க முடியாது. உங்களை முழுவதுமாக உங்களுடைய படைப்பாளனுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். எந்த செயலும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. வெறுமனே உணர்வோடு அமர்ந்திருத்தல். இது ஒரு செயல் அல்ல, செயலற்ற ஒரு நிலை. பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு என்ற குறைந்தபட்ச செயல் மட்டும் இங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்கும். உங்கள் உடலில், மனதில் எது வேண்டுமானாலும் நிகழட்டும். அது குறித்து எந்த பதில்களும், கருத்துக்களும், திருப்தியும், அதிருப்தியும் தேவையில்லை. அவைகளையும் இறைவன் கவனிக்கின்றான் என்பதாக நாம் உணர்வு கொள்ள வேண்டும். சாட்சி பாவனை என்பது ஆதிமூல தவத்தின் ஒரு அங்கமாக அமைந்துவிடும். இறைவன் முன்னால் நான் அமர்த்திருக்கின்றேன். அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் அறியாதது எதுவும் இல்லை. நான் எதையும் விலக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ற பூரணமான சமர்ப்பித்தல் நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
ஆதி மூல தவம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவன் நம்மை இடைவிடாது பார்த்து கொண்டிருக்கின்றான். நம்மை பார்த்து கொண்டிருப்பதில் அவன் சலிப்பவன் அல்ல, அவன் நம்மை நேசிப்பவன். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். எந்த செயலும் செய்யப்பட வேண்டிய தேவையில்லை. வெறுமனே அமர்ந்திருத்தல், இறைவன் முன்னால் அமர்ந்திருத்தல் என்ற சுகமே நமக்கு போதுமானது. சுகங்களில் ஒப்பற்றது இந்த ஆதிமூல தவத்தில் நாம் உணரும் சுகமாகும். இறைவன் உணர்வோடு தவம் ஏற்று
தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்கள் வணக்கங்களை. ஆதிமூல தவம் என்பது காலத்தை கடப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு ஞான மார்க்கம். இதை நம்மளே ஃபீல் பண்ணலாம். உட்கார்ந்து இருக்கும்போது டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறத நம்ம விரும்பிட்டு தான் இருப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம இங்க எந்த செயலும் செய்யாம இருக்கோம். குறைந்தபட்ச செயல் நிலையில இருக்கிறோம். இது ஒரு ஆக்டிவான ஒரு தன்மையை நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது செயலில்லாத நிலைன்றதுனால அப்படியே முடங்கி போறது இல்லை. அது ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும். ஆனா குறைந்தபட்ச ஒரு விஷயம். அதனால நம்ம ஒரு 1 hour, 1.5 hours, 2 hours கூட உட்கார முடியும் சில நேரங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும். அது தூக்கமும் இருக்காது அங்க. தூக்கமும் வராது. அது ஒரு சாஃப்டான ஒரு விழிப்பு நிலை. ஒரு தீபம் மாதிரி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அணையா விளக்குன்னு சொல்ற மாதிரி அது ஒரு சாஃப்டான விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச செயல் நிலையை கொண்ட ஒரு தொடர் நிகழ்வா அது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அப்பப்போ அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியையும் நாம் நினைவூட்டி கொண்டு இறைவன் நம்மை பார்த்து கொண்டு நினைவில் இருக்கும்போது தொடர்ந்துகிட்டே இருக்கும். சுகமான ஒரு அனுபவம். இது ஈவன் தோ இது ஒரு அட்வான்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாருமே எல்லா நிலையிலையும் அதை பண்ணலாம். ஆனா என்னன்னா நம்ம செயல் செஞ்சு 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 பழகிட்டதுனால ஆதிமூலம் என்ன ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோம், எதையாவது செய்ய சொல்லுங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். பட் நம்ம ப்ராப்பரா பல படிநிலைகளை கடந்து வரும்போது நமக்கு அது புரியும். இங்க என்ன நடக்குது, முன்னாடி என்ன பண்ணணும், மனசு எப்படி இயங்குது. மனசுல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் கிளென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆதிமூலத்தவம் பண்றதுங்கிறது இன்னும் கூட ஒரு ஸ்டெப் மேலதான். பட் இருந்தாலும் எல்லாருமே இதை பண்ணலாம். சரிங்களா? ஆதிமூலத்தவத்தை பொறுத்த வரைக்கும் இனி இந்த அடுத்து வரக்கூடிய 1 மாதம் முழுக்கவே நம்ம ஆதிமூலத்தவம் தான் பயில இருக்கின்றோம். அதனுடன் சேர்த்து நிறைய நம்முடைய தமிழ் மரபில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தவம் இங்கே பிரதானமாக இருக்க வேண்டும். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.